தொல் திருமாவளவனுடைய இந்த பேச்சு என்ன சொல்லுது? என்ன செய்தியை சொல்லுது? உண்மையை சொல்லுது. உண்மையை சொல்லுதா? எது உண்மை? திமுக ஆட்சி நிரந்தரம் இல்லை. அந்த ஒரு உண்மைதானா? வேறு ஏதாவது உண்மை உங்களுக்கு தெரியுதா? அந்த உண்மையை புரிஞ்சாவே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. திமுக அரசு உண்மையானது, நிரந்தரமானது இல்லை. இதை நம்பி ஆட்டம் போடாதீங்க. அப்பா மகன் வாரிசு எல்லாம் வந்துடலாம்னு நினைக்காதீங்க. மாநில அரசு நிலையானது. மாநில அரசுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். உங்களுக்கு இன்னும் 20 அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கும் தேர்தல் வரும். அதனால நீங்க தான் இவ்வளவு கதைகள் ஒளிஞ்சிருக்கா இந்த ஒரு வரிக்கு பின்னாடி? வேற என்ன சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அதனால 20 அமாவாசைகள் நீங்க ஒழுங்கா 20 பௌர்ணமிகள், நீங்க பௌர்ணமி மட்டும் நினைச்சுக்காதீங்க. 20 அமாவாசையும் இருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கு. இது அட்வைஸா எடுத்துக்கணுமா இல்ல எச்சரிக்கையா எடுத்துக்கணுமா? திமுக ரெண்டுமே இல்ல. அப்புறம் சார் மிரட்டலா? இல்ல, அவங்க மிதம் மிஞ்சிய ஏதோ பட்டத்து இளவரசர் பராக்கிரம முதலமைச்சர்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய என்னவோ இந்த நாட்டு அரசியல் சட்டமே மொத்தத்தையும் எடுத்து அவங்க கையில் ஒப்படைச்சிட்டா மாதிரி அவங்க குடும்பத்தை வச்சு இந்த நாட்டை பரிபாலனை செய்யும் சொல்லி மக்கள்லாம் ஒப்படைச்சிட்டு ஐயா ஏதாவது எங்களுக்கு பார்த்து செய்யுங்கன்னு அவங்க வீட்டுக்கு பின்னால் போய் காத்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி அவங்க ஒரு இருமாப்பில் இருக்கிறாங்க. அது தேவையில்லைன்றதை அவர் சொல்றாரு. இப்ப திமுகவைத்தான் சொல்றாரு, தெளிவா தெரியுது. இல்ல, திமுகவை சொல்லலைங்க. திமுக அரசு இல்ல, இது மாநில அரசு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது மக்கள் அரசு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அரசு மாறும். அதுதான் நிரந்தரம். அந்த மாறுதல் தான் நிரந்தரம். நீங்க இருக்கிற என்னாலும் எங்கள் குடும்பம் என்ற அந்த நினைப்பு பொய். அது உங்களுடைய கற்பனை. அது நிலைக்காது, நீடிக்காது. ஆனா இன்னொன்னு ஒரு சொல்றாரு, எந்த ஒரு காலத்திலயும் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக தலித் வர முடியாது அப்படின்னு சொன்னா இவர் பட்டியலின மக்களுக்காக பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்ல விசிகாவுக்கு ஆளுங்கட்சியாக வேணும் அப்படிங்கிற அந்த கனவு வந்துருச்சுன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, பிசிகாவுக்கு அந்த கனவு வந்ததுன்னா அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய எழுச்சிக்காக பணியாற்றுகின்ற ஒரு இயக்கம் அந்த இடத்துக்கு வருதுன்னா அது இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தி தருன்றதுல எனக்கு நம்பிக்கை எப்போ உண்டு. அதனால அதை நான் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதில் தவறு இல்லை. ஆனால் அவர் அதிலேயே இன்னொன்று சொல்றாரு, இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி மட்டும்தான் அப்படி ஒரு நிலையை பெற முடிஞ்சது, வேற யாரும் பெற முடியல. இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் கூட சட்ட அமைச்சராக கூட தொடர்ந்து நீடிக்க முடியாததாக இருந்தது. அவர் அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கு அவர் தான் அடிப்படை இருந்தால் கூட அவரால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டத்தில் அமைச்சரவையில் அவர் தொடர்ந்து நீடிக்க முடியல. தேர்தலையும் அவர் வெற்றி பெற முடியல. அப்படியெல்லாம் ஒரு சில நடைமுறைகள் இருந்தது. அது இன்னும் மாறலை. இந்தியா சுதந்திரம் பெற்று இவ்வளவு நாள் கடந்ததுக்கு பிறகு கூட ஒரு 77 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்றைக்கு அந்த நிலை தான் இருக்கு. இந்த முன்னேற்றத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் முதல் நிலைக்கு வர வேண்டும், அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர வேண்டும் என்பதை எப்பவுமே நாங்கள் முன்னோடியாக இருந்திருக்கோம். 1980 நாடாளுமன்ற தேர்தல், இங்கே 1976 எமர்ஜென்சிக்கு பிறகு 77 தேர்தலில் இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டு இந்த நாட்டில் இந்திரா காந்தி நெருக்கடி நிலை ஏற்படுத்தி அவசர சட்டத்தில் வந்த கொடுமைகளால் அவங்க ஒரு ஆதரவற்ற நிலையிலையும் அவங்க பாதிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியை செயலிழந்த நேரத்தில் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. அது தொடர்ந்து ஆட்சியில் இருந்து அதுக்கு பிறகு சரண்சிங் அமைச்சரவையில் அதிமுகவும் பங்கேற்றது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில். அதுக்கு முன்னால் மொரார்ஜி தேசாய் தலைமையில் அரசுக்கு ஆதரவு. 1980 நாடாளுமன்ற தேர்தல், ஜனதா கட்சி ஆட்சி கவிழ்ந்து தேர்தல். இந்திரா காந்தி அந்த அவசர சட்ட பிரகடனத்துக்கு பிறகு நெருக்கடி நிலை கொடுமைகள்
சீக்கியர்களை கொண்டது, டெல்லியில் நடந்த கலவரம், இந்த சம்பவங்களால் இந்திரா காந்திக்கு காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவுக்கு பிறகு அந்த திமுக ஆட்சி 76 கலைச்சதுக்கு பிறகு இவ்வளவு சமூகம் ரத்த காட்டேரி காதகி பூதகின்னு சொல்லிலாம் கருணாநிதி இந்திரா காந்தியை திட்டியதுக்கு பிறகு திமுகவர்கள்லாம் வேஷ்டி கழிட்டு லாண்டரி கடையில் போட்டு வாங்காமல் ஓடியதற்கு பிறகு 80 தேர்தல் 80 தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த நாட்டில் அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்கினார். அவர் உருவாக்கிய அந்த அரசியல் சட்டத்தை நாம் பின்பற்றுகிறோம். நம்முடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் பிரதமராக்க முடியல. முதல் முறையாக பாபுஜி ஜெகஜீவன் ராம் அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சு அவர் தலைமையில் இந்தியாவில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி தேர்தலில் போட்டியிட்டோம். அதிமுக ஆதரவு ஜனதா கட்சியோட கூட்டு சேர்ந்து போட்டியிட்டது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தியை திட்டின கருணாநிதி இந்திரா காந்தியோட சேர்ந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன் கோஷத்தோடு அவர் போய் நின்னாரு. அப்போ அதற்கும் இப்ப நடந்த முடிக்க வரேன். அப்போ பாபுஜி ஜெகஜீவன் ராம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர், அவர் பிரதமராக வரக்கூடாதுன்ற பார்வை இருந்த காரணத்தால் அவரை பிரதமராக ஏற்றுக்கொண்டு போட்டியிட்ட நாங்கள் 2 தொகுதியில் தான் வெற்றி பெற்றோம். இந்தியாவிலேயே கொடுமையான ஆட்சி நடத்தி எல்லாரையும் சீக்கியர்கள் இருந்து எல்லாரையும் கொடுமைப்படுத்தினாங்க, திமுகவை பழி வாங்கினாங்கலாம் சொன்ன கட்சி 38 இடத்துல ஜெயிச்சது. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் திருமாவளவன் இப்ப சொல்றாரு. அதனுடைய பொருள் அதான். அதாவது அந்த மாதிரி மனநிலையே மக்கள் அதே மனநிலையோட திமுகவுக்கு அந்த மனநிலை எப்பவும் உண்டு. இன்னொன்னு சொல்லிடுறேன், இது தொடர்பாக ஒண்ணு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்த போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடைத்து பக்கத்தில் சகோதரர் சொல்லிதான் எப்பவும் அம்மா அடைச்சிருந்தாங்க. அதை திருமாவளவனை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை பக்கத்தில் உட்கார வச்சு அவரை ரொம்ப ஒரு உடன் பிறந்த சகோதரா கருதி அவருக்கு 9 இடங்கள் கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் 9 இடங்கள் கொடுத்தாங்க. ஏன் அதை கொடுத்தாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மதிமுகவுக்கு போதுமான இடங்கள் கொடுத்து அவங்களுக்கு மாநில கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்று தந்ததை போலவே விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக 9 இடம் கொடுத்தாங்க. ஆனா அந்த தேர்தலில் 2 இடம், ஒரு இடத்துல செல்வ பெருந்தகையும் ஒரு இடத்துல ரவிக்குமாரை ஜெயிச்சாங்க. செல்வ பெருந்தகை தான் இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். அதனால அப்பவே அந்த முயற்சி இவங்க அங்கீகாரம் பெற வேண்டிய எந்த அளவுக்கு கூட்டணி இல்லைங்க, இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பணியாற்றுகின்ற கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போறோம். தொடர்ந்து இது மாதிரியான எதிர்ப்பு குரல்கள்லாம் கூட்டணிக்குள்ள வலுத்து கொண்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? பஞ்சர் ஆகும். அதாவது எனக்கு நாளைக்கு சுதந்திர நாள். நான் 1981 எழுதின கவிதை ஒன்று ஞாபகம் வருது. மன்னர்கள் மானியத்தை ஒழித்ததாலே மன்னரெல்லாம் மக்களானார் அன்று, கிராம மன்னர்கள் மகுடத்தை பறித்ததாலே அவர்களும் மக்களானார் என்றுன்ட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்போ போட்ட ஒரு சட்டத்தினால, கொண்டு வந்த சட்டத்தினால கிராமத்தில் முன்சிப் கர்ணன்ற பதவிகள் ஒழிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பெண்கள், யார் வேணும்னாலும் கிராம நிர்வாக அலுவலர் ஒரு கல்வி தகுதி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அப்போ எஸ்எல்சி முடித்தவங்க அதுக்கு வரலான்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு உடனடியாக அதை நடைமுறை கொண்டு வந்தார். ஒரே உத்தரவில் தமிழ்நாடு முழுவதும் சிட்டா பட்டா அடங்கல்லாம் அவங்க தான் வச்சுருப்பாங்க. அவங்க குடும்பம் தான் அடுத்து அவங்க மகன் அவங்க வாரிசுங்க தான் முன்சிப் ஆக முடியும். ஜனாதிபதியாக கூட ஆயிடலாம், ஆனால் முன்சிப் ஆக முடியாத நிலைமை தமிழ்நாட்டில் இருந்தது. இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஓடிச்சு. அதனுடைய விளைவாக இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லையும் சுதந்திர காற்றை அன்னைக்கு அவன் யாரை பார்த்து இந்த நிலத்தை அவனுக்குன்னு எழுதி கொடுத்தானோ அவன் என்ன அடங்கல்ல வச்சிருக்கானோ அதுதான். அப்படி இருந்ததை அவங்க குடும்பம் கையில் இருந்ததை மீட்டு மக்களிடத்தை ஒப்படைச்சவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் யார் குடும்பம் கையில் இருக்கிற எதை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல வரீங்க? அதுதாங்க.
ஓப்பனா பேசு. அதான் திமுக ஆட்சி நிரந்தரம் இல்லை. ஆ. அது அரசாங்கம். நீங்க 5 வருஷத்துக்கு பிறகு விட்டுட்டு போகணும். அப்படி இருக்க சொல்ல நீங்க ஏன் மகனை கொண்டு வரீங்க? நாங்க தான் எல்லாம் சொல்றீங்க. கண்ணப்பூனை வச்சுக்கிட்டு ஒரு சேர் கூட பக்கத்துல போட்டு உட்கார வைக்க மாட்டேன்றீங்க, சரிசமமா நடத்த மாட்டேன்றீங்க. இது எல்லாம் பார்த்துக்குங்க, இது நிலை இல்லை. இன்னும் 20 அமாவாசைக்கு பிறகு நீங்க போக வேண்டிய இடம் குப்பை தொட்டி. அதனால நீங்க பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இதையும் இறுதி கருத்து எடுத்துக்கிறேன்.